ஸோ ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா. ஸோ நம்ம வந்து ரியல் கிளாஸ் ஃபார்மேட்ன்றது வந்து இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருக்கும்னா 2 பார்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து லேர்னிங் சான்ஸ்கிரிட். இப்போ வந்து பதச்சேதம், அன்வயம், வியாக்கரணம், அதில் ஏதாவது ஸ்பெஷல் இது இருந்ததுன்னா அது வந்து சான்ஸ்கிரிட் பார்ட், அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து வி வில் நோ த மீனிங் இன் உபன்யாசம் ஸ்டைலில் நம்ம வந்து அதனோட மீனிங் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சந்த மாதிரி தனியாக நம்ம சந்தையும் கற்றுப்போம் ஃபார் மெமரைசிங் பர்பஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு சான்ஸ்கிரிட்டு, நெக்ஸ்ட் வந்து மீனிங்ஸ் பாட்டு, உபன்யாசம், அதனோட ரிலேட்டட் ரெஃபரன்சஸ் அப்படின்னு இருக்கும் 2 ஸ்ட்ரக்சராக. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் டிப்பிக்கலி வந்து ஒரு 20 to 25 minutes இருக்கும். அதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்டுட்டு அதுக்கப்புறம் வில் மூவ் ஆன் டு த செகண்ட் பார்ட். இதுதான் இருக்கும். அண்ட் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாலும் நீங்கள் அப்புறம் கேட்கலாம். we will proceed this way for 2 weeks. After that we will actually take a feedback to see if there are any changes required. சரியா? அதனால all of you stay in mute all. mute all கூட இப்ப சந்த சொல்றோம்னா ஒரு குழந்தை சந்த நம்ம வந்து அன்மியூட்டடா சொல்லுவா. பட் ஆன்லைன்ல எல்லாருமே கத்துன்னு இருப்பேன். திஸ் இஸ் எஸ்பெஷலி ஃபார் தோஸ் ஹூ ஆர் நியூ. இப்ப சந்தையெல்லாம் சொல்லும் போது இல்ல வந்து சுவாமி வந்து இதை ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுப்போமே, அதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் மட்டும் அன்மியூட்ல ரிப்பீட் பண்ணுவான். சந்த கூட இல்ல வேற ஏதாவது இப்ப பதச்சேதமே நீங்க திரும்ப நீங்க ஒரு வாதிட்டு வாசிங்கோ அப்படின்னு சொல்றாருன்னா we will invite one kid. பட் குழந்தைகள் யாராவது பிரிட்ஜில் ரிப்பீட் பண்ணான்னா பை டிஃபால்ட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட், நீங்க எல்லாரும் மியூட்ல அதை சத்தமா சொல்லணும். யூ ஷுட் நாட் ஜஸ்ட் பி லிசனிங். ஓகே, திஸ் இஸ் வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அடியன் சுவாமி விஜயராஜர் சுவாமி அடியன் ஆரம்பிக்கலாம். அடியன் श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवमुपास्महे. நாம படிக்க போறது ராமாயணமானபடியினால ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு முன்னாடி 3 பேரை அவசியம் நாம பிரார்த்தனை பண்ணணும். யாருன்னா இந்த ராமாயண அர்த்தத்தை நமக்கு சம்பிரதாய விதமா சொல்லி கொடுத்த திருமலை நம்பிகள். அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் அந்த அவள்லாம் ஆரம்ப காலத்துல இருக்கிறபடினால ஆரம்ப முதல் கட்டமானபடினால திருமலை நம்பிகளை ஸ்மரிப்போம். பிதாமகஸ்யாபி பிதாமகாய பிராச்சேசாதேச பரித்மகாய ஸ்ரீபாஷ்ய காரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத் அப்படின்னு திருமலை நம்பிகள். அதுபோல இந்த ராமாயணத்தை நமக்கு கொடுத்த வால்மீகி ரிஷி, அவரை பத்தின ஒரு தியான ஸ்லோகம். பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். எப்ப பார்த்தாலும் அவர் ராமா ராமா ராமானே சொல்லிட்டு இருக்காராம். அப்படி ஒரு குயில் கூவுறது. அப்படிப்பட்டவரான வால்மீகி முனிய நமஸ்காரம் பண்றேன்னு இதுக்கு அர்த்தம். ராமாயணம் சொன்னா அந்த இடத்துல ஹனுமான ஸ்மரிக்காம இருக்க முடியுமோ? ஆஞ்சநேயம் அதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் தாவயாபி பவமானந்தனம். இந்த ஸ்லோகத்தினால நம்ம இப்ப அனுமார ஸ்மரிச்சிருக்கோம். அது இருக்கட்டும், அர்த்தத்துக்கு இப்ப போக வேண்டாம். இந்த ராமாயணம்ன்றது என்னன்னா, ஸ்ரீமத் ராமாயணம் சாட்சாத் வேதமே. வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனான்னு. ஆனா இந்த சாட்சாத் வேதத்தினுடைய அர்த்தத்தை தான் சொல்ல போறோம். ராமாயணமே வேதத்தினுடைய அர்த்தங்கள் தான் சுருக்கமா வந்திருக்கு. அதனால எத்தனையோ தர்மசாஸ்திர விஷயங்கள், பல விஷயங்கள் இதுல வேதத்தை சொல்லக்கூடிய பரபிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள், வேதாந்த விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்கு. அதனால ராமாயண கதை எல்லாருக்கும் தெரியும். ராமன் தசரதனுடைய புத்திரர்,
அவ அம்மா வரம் கேட்டா கைகேயி. ராமன் காட்டுக்கு போனார். அந்த காட்டுக்கு போன இடத்துல ராமனுடைய பத்னியான சீதைய ராவணன் கொண்டு போயிட்டான். ராமன் போய் அவரை ஜெயித்து மறுபடியும் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். இதான் ராமாயண கதை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனா இத வந்து வால்மீகி மகர்ஷியுடைய அதே வார்த்தைகள்ல, ஒரிஜினல் வார்த்தைகள்ல அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்க போறோம் நாம. அதுதான் இப்ப சொல்ல போறதுல ஸ்பெஷல். ராமாயண கதைய பிரம்மா வந்து தன் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருந்தார். மரீச்சி, அத்ரி, நாரதர் தன் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருந்தார். அவெல்லாம் இந்த ராமாயண கதையை நன்னா தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா. இதுல நாரதர் வந்து திரிலோக சஞ்சாரி, எல்லா லோகத்துக்கும் போயிட்டு இருக்கிறவர். அவர் வந்து ஒரு நாளைக்கு வால்மீகிய பாக்குறார். வால்மீகி ஆசிரமத்துக்கு அவர் வர்றார். அப்போ வால்மீகி கேள்வி கேட்கிறார். அதுதான் இந்த முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை இப்ப படிக்கிற எல்லாரும் கவனமா கேளுங்கோ. தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். இந்த ஸ்லோகங்கள்லாம் சேர்த்து சந்தியோட சேர்த்து தான் இருக்கும். ஸ்லோகத்துல சந்தி தான் இருக்கணும் அப்படின்றது நியமமே. சந்தி இல்லாம ஸ்லோகத்தை தனித்தனியா சொல்லக்கூடாது. அதனால நாம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் முதல்ல ஸ்லோகத்தை வாசிச்ச உடனே பதங்களை பிரிச்சுக்கணும். பதங்களை பிரிச்சுட்டாதான் நமக்கு ஸ்லோகத்துல எத்தனை பதம் இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துக்கு இப்ப பதச்சேதம் பண்ணோம்னா, தபஸ்வாத்யாய நிரதம். உங்க எல்லார்கிட்டையும் கையில புஸ்தகம் இருக்கு இல்லையா, இருக்குன்றது சொன்னார். அதனால அதை வச்சுட்டு புஸ்தகத்தை பாருங்க, எப்படி பதச்சேதம் பண்றேன்னு பார்த்துக்கோ. தபஸ்வாத்யாய நிரதம், இது ஒரே பதம். தபஸ்வி வாக்விதாம் வரம். வாக்விதாம் ஒரு பதம், வரம் ஒரு பதம். நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். இப்படிதான் பதச்சேதம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம் அப்படின்னு பதச்சேதம். பதச்சேதம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, நமக்கு அந்த ஸ்லோகத்துல உள்ள முக்கியமான சென்டென்ஸ், முக்கியமான வாக்கியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். பிரதானமான வாக்கியம். அதாவது ஒரு வாக்கியம்னா கர்த்தரு கர்ம கிரியா மூணு இருக்கணும் இல்லையா. இங்கிலீஷ்ல சொல்லுவோம் சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வெர்பு மூணு இருக்கணும். இங்க யாரு என்ன கேட்கிறா அப்படின்னா, வால்மீகி நாரதம் பரிபப்ரச்ச. அதாவது அந்த வாக்கியத்துல முதல்ல கிரியாபதம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். கிரியாபதம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு நம்ம பாக்கி ரெண்டையும் தெரிஞ்சுக்கலாம். பரிபப்ரச்ச இதான் கிரியாபதம். இங்க பரிபப்ரச்சான வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? அந்த பதத்துக்கு பிரிச்சு அப்படின்றது தாத்து. பிரிச்சு தாத்துவுக்கு கேட்கறதுன்னு அர்த்தம். பப்ரச்ச அப்படின்னா கேட்டான் அப்படின்னு அர்த்தம். ஆனா பரிபப்ரச்சான்னு ஒரு பரின்னு உபசர்க்கம் சேர்ந்திருக்கு.
ப்ரிஃபிக்ஸ் இது. இந்த உபசர்க்கம் சேர்ந்துதானா தாத்துக்களுடைய அர்த்தங்கள்லாம் வேற ஒரு ரூபத்தை அடையும். ஒரிஜினல் ரூபத்தை காட்டிலும் அதுக்கு அந்த அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலைசேஷன் பண்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களா எல்லாரும் சம்ஸ்கிருதம் ஓரளவுக்கு வாசிச்சிருக்கீங்க முன்னாடி 2 வருஷமா, அதனால சொல்றேன். கம்முன்னு ஒரு தாத்து இருக்கு. கம்மு தாத்துவுக்கு கச்சத்தின்னு அர்த்தம், போறான் அப்படின்னு அர்த்தம். அதே அந்த கம்மு தாத்துவுக்கு உபசர்க்கமா ஆ அப்படின்னு உபசர்க்கம் சேர்த்தமானா சரிக்கும் அதோட நேர விருத்தமான அர்த்தம். ஆ கச்சதி அப்படின்னா வரான்னு அர்த்தம். தாத்து ஒண்ணுதான், கம்மு தாத்து தான். உபசர்க்கம் சேர்ந்துதானா அர்த்தமே சிலப்ப மாறி போயிடும். சில சமயத்துல அர்த்தம் மாறி போயிடும். சில சமயத்துல தாத்துவோட அர்த்தத்தையே இன்னும் கொஞ்சம் கூடி நல்லா மாத்தி கொடுக்கும். எப்படின்னா சங்கச்சதே, சம்முன்னு ஒரு உபசர்க்கம் சேர்த்தோம்னா சங்கச்சதே சேர்ந்து வரான்னு அர்த்தம். பிரதி அப்படின்னு ஒரு உபசர்க்கம் சேர்ந்துதானா பிரதி கச்சதி, திரும்பி போறான்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்க பிரிச்சு தாத்துவுக்கு கேட்கிறான்னு அர்த்தம். பரின்னு உபசர்க்கம் சேர்ந்துதானா பரிபிரிச்சதி அப்படின்னா என்கொயரிங், இன்டரோகேஷன், என்கொயரிங், அதாவது தீவிரமா என்னதன் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது. பரிகின்ற உபசர்க்கத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள், அவ்யயானாம் அநேகார்த்தம்னு சொல்லுவா. அவ்யயங்களுக்கு பலவிதமான அர்த்தம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அர்த்தங்கள் வரும். இந்த இடத்துல பரிகின்ற உபசர்க்கத்துக்கு இந்த இடத்துல தீவிரமாக நன்றாக அறிய வேண்டும் என்ற இதனால கேட்கறது, ஆசையினால கேட்கறது. பரிபிரிச்சதி நன்றாக கேட்டார், தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறார். யாரு கேட்கிறா? கஹா பரிபிரிச்சதி அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல இருக்க கஹான்னு ஏகவசனத்துல கேட்டிருக்கோம், பிரதமா ஏகவசனத்துல கேட்டிருக்கிறது. அப்படின்னால இந்த ஸ்லோகத்துல இருக்கிற பதம் என்னன்னு பார்க்கணும். வால்மீகி பரிபிரிச்சதி. வால்மீகி, வல்மீகத்திலிருந்து உண்டானவர் வால்மீகி. அவர் கேட்கிறார். அவர் யார கேட்கிறார்? கம் பரிபிரிச்சதி அப்படின்னா நாரதம் பரிபிரிச்சதி, நாரதனை கேட்கிறார். வால்மீகி நாரதம் பரிபிரிச்சதி, வால்மீகி நாரதரை கேள்வி கேட்கிறார். இதான் பிரின்சிபல் சென்டென்ஸ், இதான் மெயின் வாக்கியமே. பாக்கி இருக்கிறதெல்லாம், பாக்கி இருக்கிற பதங்கள்லாம் அப்ஜெக்டிவ்ஸ், எல்லாமே விசேஷணங்கள். இந்த வால்மீகி எப்படிப்பட்டவர் அப்படின்னா தபஸ்வி. வால்மீகியின் பிரதமா விபக்தியில இருக்கா, அதே மாதிரி பிரதமா விபக்தியில இருக்கிற பதம் தான் விசேஷணமா இருக்கணும். ஏன்னா விசேஷணம் எந்த லிங்கத்துல இருக்கோ, எந்த விபக்தியில இருக்கோ, எந்த வசனத்துல இருக்கோ, விசேஷம் எந்த லிங்கத்துல இருக்கோ, எந்த வசனத்துல இருக்கோ, எந்த லிங்கத்துல இருக்கோ, அதே மாதிரிதான் விசேஷணமும் இருக்கணும். எல்லிங்கம் யத்வசனம் யாச்ச விபக்தி விசேஷ்யஸ்ய கல்லிங்கம் தத்வசனம் சாச்ச விபக்தி விசேஷணஸ்ய. இது பொது நியமம். சில இடத்துல இது மாறும், மாறுறச்ச சொல்லுவோம். இப்ப வால்மீகி அப்படின்ற பிரதமா ஏகவசனமா இருக்கு. வால்மீகி சப்தம் அதனுடைய பிரதம வால்மீகி சப்தத்துல இகாராந்த சப்தம், அது இகாராந்த புல்லிங்க சப்தம். அதுல பிரதமா ஏகவசனம் வால்மீகி. ஹரி சப்தம் போல ஹரிஹி ஹரி ஹரயா அந்த மாதிரி சொன்னோம். வால்மீகி வால்மீகி வால்மீகயா அப்படின்னு சொல்லணும்.
அந்த வால்மீகி. அப்ப அதே மாதிரி அதுக்கு விசேஷமா அந்த வால்மீகின்ற பதத்துக்கு விசேஷமா உள்ள பதம் தபஸ்வி. இது தபஸ்வின் சப்தம், நகாராந்தமாய புல்லிங்க சப்தம் இது. அதுல பிரதமா ஏகவச்சனம் தபஸ்வி வால்மீகி. தபஸ்வியான, தபஸ் செய்வதில் ஈடுபட்டவரான, தபஸ் செய்பவர். அதாவது தபஹா அப்படின்னா காயக்லேசா அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. தபஸ் பண்றான்னா எல்லா விஷயத்தையும் கவனமா அதிலேயே ஈடுபட்டிருப்பவர் அர்த்தம். தபஹா அஸ்ய அஸ்தி இது தபஸ்வி அப்படின்னு. தபஸ்வி வால்மீகி நாரதம் பரிபப்ரச்ச. நாரதனை கேள்வி கேட்டார். நாரதர் எப்படிப்பட்டவர்? இந்த நாரதனுக்கு 3 விசேஷம் சொல்லிருக்கா இந்த ஸ்லோகத்துல. தபஸ்வாத்யாய நிரதம் அப்படின்னு ஒரு விசேஷனம், அட்ஜெக்டிவ். நாரதர் எப்படிப்பட்டவர்னா தபஹ ஸ்வாத்யாய, அதாவது தபஸ்ச ஸ்வாத்யாயஸ்ச தபஸ்வாத்யாயௌ தபஸ்வாத்யாயயோஹ நிரதः தபஸ்வாத்யாய நிரதः தம் தபஸ்வாத்யாய நிரதம் அப்படின்னு இந்த பதத்தை நம்ம சொல்லணும். நாரதம்னு நாரத சப்தம் அகாராந்த புல்லிங்க சப்தம். அதனால அதுல த்விதியா ஏகவசனம் இருக்கோ இல்லையோ, த்விதியா விபக்தி நாரதா நாரதௌ நாரதாக நாரதம் நாரதௌ நாரதான் அப்படின்னு. அப்போ அகாராந்த புல்லிங்க சப்தமானபடினால த்விதியா ஏகவசனம் இது. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோகத்துல த்விதியா ஏகவசன பதங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இந்த நாரத சப்தத்துக்கு விசேஷணமா எடுத்துக்கணும். அதுல முதல் விசேஷனம் தான் தபஸ்வாத்யாய நிரதம். தபசு அப்படின்னா முன்னாடி சொன்னோம், தியானம் பண்றது, ஒரு காரியத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறது. தபோ நிரதா, அதாவது விரதம் அனுஷ்டானங்கள்லாம் பண்றது இருக்க, அதெல்லாம் தபசு. சுவாத்தியாயம் அப்படின்னா படிச்சதை மறுபடியும் மறுபடியும் தான் ரிவைஸ் பண்றது, அதான் சுவாத்தியாயம். இது ரெண்டுத்திலும் ஈடுபட்டவர். தபஸ்ச சுவாத்தியாயஸ்ச தபஸ்வாத்தியாயௌ. முதல்ல இது ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரு பதம் ஆக்கிக்கணும். இது துவந்த சமாசம்னு சொல்லுவா. தபஸ்வாத்தியாயௌ தபஸ்வாத்தியாயயோஹோ நிரதஹ சுவாத்தியாயயோஹோ. இவை இரண்டில் சப்தமி ஏகவச்சனது, சப்தமி த்விவச்சனம். தபஸ்வாத்தியாயயோஹோ தபஸிலும் சுவாத்தியாயத்திலும் நிரதஹா ஈடுபட்டவர் அர்த்தம். தபஸ்வாத்தியாயயோஹோ நிரதஹா தபஸ்வாத்தியாய நிரதஹா, தபஸிலும் சுவாத்தியாயத்திலுமே ஈடுபட்டவர். அப்படிப்பட்ட தம் அவரை, தபஸிலும் சுவாத்தியாயத்திலும் ஈடுபட்டவரை வாக்விதாம்பரம். வாக்விதாம், வாக் அப்படின்னா வார்த்தைகள் அதுவா வேதங்கள். வாக்கு சப்தத்துக்கு வேதம்னு அர்த்தம், பலவிதமான அர்த்தங்கள் இங்க. வாச்சம் வேத்தி இது வாக்வித் அப்படின்னு. வாக்குகளை அறிந்தவர். வாக்குகள்னா வேதங்களை அறிந்தவர், அதுவா வியாக்கரணாதி சாஸ்திரங்களை அறிந்தவர், இதெல்லாம் தெரிந்தவர் வாக்வித். அந்த வாக்வித்துக்களில் வாக்விதாம் அப்படின்றது ஷஷ்டி பகுவச்சனம். வாக்விதாம் வார்த்தைகளை அறிந்தவர்களில் வரம் சிரேஷ்டம். அதாவது வேதங்களை அறிந்தவர்களில், சாஸ்திரங்களை அறிந்தவர்களில் சிறந்தவராய அப்படிப்பட்டவரான நாரதம். வாக்விதாம்பரம் நாரதம். முனிபுங்கவம் நாரதம் மூணாவது விசேஷனம். புங்கவஹா அப்படின்ற சப்தத்துக்கு சிரேஷ்டன் அர்த்தம்.
புதேத புங்கவஹ ஸ்ரேஷ்டே விருஷபே விஷஜாம்பரே அப்படின்னு கோஷம், அமர கோஷம். அது புதன் அப்படின்னா விஷயத்தை நன்றா, அதாவது புத்திசாலி, ஞானமுடையவன். புங்கவஹா அந்த பதம்னானது புதன் ஞானத்தை அறிந்தவர்களிடத்தில், சிரேஷ்டம் என்கிற அர்த்தத்தில், ஒரு ரிஷபம் காளை என்கிற அர்த்தத்தில், வைத்தியர்களில் சிரேஷ்டனை புங்கவன் சொல்றது. இந்த அர்த்தங்கள் எல்லாம் புங்கவன்ற சப்தம் பிரயோகிக்கணும். இந்த அர்த்தங்கள் எல்லாம் பிரயோகிக்கலாம் இந்த இடத்துல சிரேஷ்டம் என்ற அர்த்தத்துல. இப்ப முனிபுங்கவம் அப்படின்னா முதல்ல முனிபுங்கவகா, அந்த புங்கவகான்ற சப்தத்துக்கு புமான்ஷாசௌ கௌஷ்ச புங்கவகா அப்படின்னு கர்மதாரய சமாசம் பண்ணிக்கணும். கர்மதாரய சமாசனம் உங்களுக்கு சமாசனம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல எனக்கு. இப்போ இதான சொல்றேன், கேட்டுருங்கோ. அப்புறமா சமாசங்களை பத்தி தனியா ஒரு கிளாஸ் ஏதாவது சொல்லலாம். புமான்ஷாசௌ கௌஷ்ச புங்கவஹா. அவன் புங்கவன்ற சப்தத்துக்கு சிரேஷ்டன் அர்த்தம் கிடைக்கிறது. முனிஷு புங்கவஹா முனி புங்கவஹா, முனிவர்களில் சிரேஷ்டனாய. முனின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா மனநசீலாக அர்த்தம். மனனம் பண்றதுன்னா விஷயத்தை மறுபடியும் 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 ஆவர்த்தனம் பண்றது, அதையே சிந்திச்சிருக்கிறது. அவர்கள் தான் முனிகள். அந்த முனிவர்களில் சிரேஷ்டனாய நாரதம், நாரதனை. அப்போ தபஸ்வியான வால்மீகி தபஸிலும் சுவாத்தியாயத்திலும் ஈடுபட்டவரான, வேதங்களை அறிந்தவர்களில் சிறந்தவரான, முனிவர்களில் சிறந்தவரான நாரதம், நாரதனை பரிபப்ரச்ச கேள்வி கேட்டார். அவரிடத்தில் அறிவதற்காக, ஆசையில் அறிவதற்காக கேள்வி கேட்டார் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தின் அன்வயம். ஒரு தரம் முழுதரம் கூட சொல்றேன். தபஸ்வி, தபஸ்வியான வால்மீகி, வால்மீகி மகர்ஷி தபஸ்வாத்தியாய நிரதம், தபஸிலும் சுவாத்தியாயத்திலும் ஈடுபட்டவரான. தபசு அப்படின்னா சிந்தனம். அதே தபஸ் சப்தத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள். இந்த இடத்துல தபஸில் ஈடுபட்டவர்னு அர்த்தம். சுவாத்தியாயம்னா முன்னாடியே சொன்ன படித்த விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் ஸ்வ அத்தியாயனம். அதாவது குரு கிட்ட படிக்கச்ச ஒரு விஷயத்தை நாம கேட்டுக்கிறோம், அதை மறுபடியும் மறுபடியும் நம்ம ஆத்துல போய் படிக்கிறோம் மொழியோ, அதுதான் சுவாத்தியாயம்னு பேரு. அந்த சுவாத்தியாயத்திலும் ஈடுபட்டவரான வாக்விதாம்பரம், வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அறிந்தவர்களில் சிறந்தவரான முனிபுங்கவம், முனிவர்களில் சிறந்தவரான நாரதம், நாரதரை பரிபப்ரச்ச அறிவதற்காக கேள்வி கேட்டார். நாரதரிடத்தில் பின்னாடி கேள்வி கேட்க போற, அதனால் அவருக்கு சில ஜிக்ஞாசைகள், அறிவதற்குள்ள சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு தோன்றது, அதுக்கு கேள்வி கேட்கிறார். என்கொயர்டுன்னு சரியான வார்த்தை அது. இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றச்சு என்ன பண்ணுவோம்னா, ஸ்லோகத்துக்கு ஸ்லோக அர்த்தம் சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா கீழே இருந்து போகணும். முதல் நானே சொல்லி காமிக்கிறேன், அடுத்த வாரத்துல உங்களை கேட்கலாம். அதாவது பரிபப்ரச்ச, இந்த ஸ்லோகத்துல கிரியாமண்டம் என்ன அப்படின்னு போடல. பரிபப்ரச்ச கேள்வி கேட்டார். கஹா பரிபப்ரச்ச, வால்மீகி பரிபப்ரச்ச, வால்மீகி கேள்வி கேட்டார். கீதிருஷா வால்மீகி பரிபப்ரச்ச, எப்படிப்பட்ட வால்மீகி கேள்வி கேட்டார்? தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்ச, தபஸ்வியான வால்மீகி கேள்வி கேட்டார். தபஸ்வி வால்மீகி கம் பரிபப்ரச்ச,
யாரை கேள்வி கேட்டார்? நாரதம் பரிபப்ரச்ச, நாரதனை கேள்வி கேட்டார். தபஸ்வியான வால்மீகி நாரதரை கேள்வி கேட்டார். கீதிருஷம் நாரதம் பரிபப்ரச்ச, எப்படிப்பட்ட நாரதர்? அதாவது நாரதருக்கு இந்த ஸ்லோகத்துல என்ன விசேஷம் இருக்குன்னு சொல்லணும். தபஸ்வாத்தியாய நிரதம் நாரதம் பரிபப்ரச்ச, தபஸிலும் சுவாத்தியாயத்திலும் ஈடுபட்டிருக்கின்றவரான நாரதரை கேள்வி கேட்டார். புனః கீதிருஷம் நாரதம் பரிபப்ரச்ச, மறுபடியும் எப்படிப்பட்ட நாரதன் மறுபடியும் கேள்வி வருது. ஏன்னா இன்னொரு விசேஷம் இருக்கு. அப்ப இன்னொரு விசேஷம் என்னன்னு சொல்லணும். வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச, வாக்வித்துக்களில் சாஸ்திரங்களை வேத சாஸ்திரங்களை அறிந்தவர்களில் சிறந்தவரான நாரதரை கேள்வி கேட்டார். புனఃகீதிருஷம் நாரதம் பரிபப்ரச்ச, மறுபடியும் எப்படிப்பட்ட நாரதரை கேட்டார்? மறுபடியும்னா இன்னொரு விசேஷனம் இருக்கு. அது என்ன விசேஷனம்? முனிபுங்கவம் நாரதம் பரிபப்ரச்ச, முனிவர்களில் சிறந்தவரான நாரதரை கேள்வி கேட்டார் அப்படின்னு இதுக்கு பேரு ஆகாங்ஷான்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த ஸ்லோகத்துக்கு அன்வயம் சொல்லி ஆகாங்ஷமும் சொல்லி இருக்கோம்ப்பா. இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, வியாக்கரணாம்சங்கள் சொல்லியாச்சு. தபஸ்வாத்தியாய நிரதம்ன்றதுக்கு எப்படி பதம் எப்படி வரும்னு சொல்லியாச்சு. தபஸ்ச சுவாத்தியாயஸ்ய தபஸ்வாத்தியாயோ தபஸ்வாத்தியாயோஹோ நிரதா தபஸ்வாத்தியாய நிரதா தம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுபோல முனி புங்கவம் அப்படின்றதுக்கு முனி புங்கவ சப்தத்துக்கு குமான்ஸ்தாசௌ கௌஷ்ட புங்கவகான்னு புங்கவ சப்தத்துக்கு அர்த்தம் ரிஷபமாயும் காளையாயும் இருப்பவன் அப்படின்னு. புங்கவகான்னா ஆண் காளைன்னு தான் அர்த்தம், சரியான அர்த்தம். ஆனா புங்கவ சப்தத்தை காளை எருதுன்றது ரொம்ப சிறந்தது, அதுக்கு பலம் உள்ளது. அந்த மாதிரி அந்த புங்கவ சப்தத்தை வேற அர்த்தங்கள்லையும் பிரயோகிக்கலாம் அப்படின்னு கோஷம் சொல்றது. கோஷம்னு டிக்ஷனரி அமர கோஷம் சொல்றது. புதேச புங்கவ சிரேஷ்டே ரிஷபே விஷஜாம்பரேன்னு. அதனால புங்கவ சப்தத்துக்கு இந்த இடத்துல சிரேஷ்டகான்னு அர்த்தம். அதனால முனிபுங்கவம், இது முனிபுங்கவம், முனிஷு புங்கவஹா முனிபுங்கவஹா, இது ரெண்டும் சமாசங்கள். வாக்விது அப்படின்றது கிருதந்தமான சப்தம், கிருப்பிரத்யம் வச்சுட்டு. வாசம் வேத்தீதி வாக்விது, வாக்குகளை அறிபவன் அப்படின்னு அர்த்தம். தேஷாம் வாக்விதாம், தேஷாம் வரஹ வாக்விதாம் வரஹ. அதுபோல தபஸ்வின்ற சப்தம் தத்தித சப்தம். தபஹ அஸ்ய அஸ்தி தபஸ்வி அப்படின்னு. தபஸ்வின் சப்தத்தினுடைய பிரதமா ஏகவச்சனம். இந்த வால்மீகி ராமாயணத்துல பல ஸ்லோகங்களும் அனுஷ்டுப் ஸ்லோகங்கள் தான். எல்லா அனுஷ்டுப் ஸ்லோகங்கள்ன்றது என்னன்னா அதுக்கு சந்தஸ், அது இப்பயே சொன்னா கன்ஃபியூஸ் ஆகும், அதனால இப்ப சொல்லல. அதனால இந்த ஸ்லோகத்துல ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் பொதிஞ்சிருக்கு. மகாகவிகளோட வாக்கியெல்லாம் உள்ள ஒரு அர்த்தம் பொதிஞ்சிருக்கும். என்னன்னா ஒரு குரு எப்படி இருக்கணும், ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும் அப்படின்னு. சிஷ்யன் யாருன்னா வால்மீகி, அவர் தானே கேள்வி கேட்கிற. அவர் என்ன பண்ணணும்னா தபஸ்வியா இருக்கணும். சிஷ்யன் எப்படி இருக்கணும்? தபஸ்தத்துக்கு காய கிளேசம், உடலை வருத்தி படிக்கணும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கணும். படிப்புல மாத்திரம் கவனம் இருக்கணும். சோம்பேறித்தனம் இல்லாம ஒரே தரத்துல படிக்கணும்ன்றது அதே புத்தியோட இருக்கணும். அதுதான் தபஸ். ஒரே காரியத்தையே மறுபடியும் செஞ்சுட்டு அதை போர் அடிக்காம அதை அப்படியே செஞ்சுட்டு இருக்கணும். அதுதான் தபஸ். அப்படிதான் சிஷ்யன் இருக்கணும்ன்றது தபஸ்வின்னு ஒரு பதத்துக்கு தெரியுது. குரு எப்படி இருக்கணும்னா குருவும் தபஸ் பண்ணணும், அவரும் சுவாத்தியாயம் பண்ணணும். வெறும் படித்தா மாத்திரம் போராது,
படித்த விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். குரு சுவாத்தியாய நிரதரா இருக்கணும். ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தா மாத்திரம் போராது, சொல்ற விஷயத்த சரியா சொல்லி கொடுக்க தெரியணும். அதான் வாக்பீதாம்பரம்னு சொன்னது. அப்படி இருந்தாலும் போராது, முனிபுங்கவம் மனநசீலரா இருக்கணும். மனநன்னா சொல்ற விஷயத்த படிச்சது புத்தகம் பார்த்து படிச்சது இல்லாம அந்த விஷயத்தை குறித்து மேல மேல சிந்திக்கணும். அப்படி இருக்கணும். அதனால குருவா இருக்கிறவர்ன்றது முன்னாடியே புஸ்தகத்தை பார்த்து விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து பாடம் சொல்லணும் அப்படின்னு குருவுக்கு லட்சணம் சொல்றது இந்த 3 பதமும். தபஸ்வாத்தியாய நிரதம், தபஸ்வி, வாக்விதாம்பரம் குரு லட்சணங்களை சொல்றது. சிஷ்யன் எப்படி இருக்கணும்? தபஸ்வியா இருக்கணும்னு. இது வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய உட்பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப ஒரு தடவை ஸ்லோகத்தை சொல்லி முடிப்போம். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. Q&A enable பண்றேன். question press பண்ணுங்க. if you have any doubts in the first half an hourல சொன்னதுல. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? சம்ஸ்கிருதம் கிராமர்ல, வியாக்கரணத்துல, அன்வயத்துல, பதச்சேதத்துல எதுலயாவது? அடியன் ஸ்பஷ்டமா இருக்குன்னு தோன்றது அடியன், எந்த சந்தேகமும் இல்லை அடியன். அடியன் தன்யோஸ் மீடியன்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் அடியன்.